இந்த சொக்க தங்கத்தை பத்தி இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். இது சொக்க தங்கம். உங்களுக்கு தெரியும், பாத்திருப்பீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான். உங்ககிட்ட நிறைய ட்ரிப் சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆனா உண்மையா சண்டை போட்டோம் அந்த நிமிஷம் தான். அதாவது உண்மை இல்ல, எதுவா இருந்தாலும் கக்கிடுவாரு, மனசுல எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனா இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்க தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்ல, மக்களுக்கு. ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும் போது எப்படி இருந்தாரு, புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேனே, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிடுறான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அதுதான் சொன்ன, நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்க ஸ்ட்ரென்த் யூனியனை காப்பாத்தின சங்கம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இல்லன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்க விஜய் அண்ணன் கூப்பிடுவோம். நீங்க கேப்டன் சொன்னாலும் விஜய் அண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்க. அதனால இந்த தங்கம் என்னைக்குமே நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், இந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசு இல்ல, இந்த நடிகர் சங்கத்துல இவருடைய அடையாளம் ஒண்ணு இருக்கணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.